வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய தாக்குதல்களுக்கு பதிலடி, அதிரடியாக களமிறங்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஈரான் உச்ச தலைவருக்காக களமிறங்கிய ஆபத்தான கருப்பு படை, பின்னணியில் நோபோ. அமெரிக்காவிற்கு கசிந்த ரகசிய தகவல். இறுதியான தமிழகத்தின் தேர்தல் திகதி. ஈரானின் அறிவிப்பால் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம், குறிவைக்கப்பட்ட அமெரிக்க வங்கிகள். செங்கடலை இலக்கு வைக்கும் ஹவுதிகள், ஓர்முசை தொடர்ந்து மூடப்படும் மற்றும் ஒரு நீரிணை. ஈரானின் அடுத்த இலக்கு, நெதன்யாகுவை குறிவைத்து விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை. மீண்டும் சவுதியின் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல். இஸ்ரேலிய உளவு வலையமைப்பு ஈரானில் அம்பலம், 20 பேர் அதிரடி கைது. நெதன்யாகு கொல்லப்பட்டாரா? வெளியான காணொலியால் வெடித்த சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். ஈரானிய தாக்குதல்களுக்கு பதிலடி, அதிரடியாக களமிறங்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஈரானிலிருந்து ஏவப்பட்ட பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 6 ட்ரோன்களையும் தடுத்து நிறுத்தியுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய தாக்குதல்களின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை 298 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூக்ஸ் ஏவுகணைகள், 1606 ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த போரின் போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டின் ஈரான் தாக்குதல்களால் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 142 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் உச்ச தலைவருக்காக களமிறங்கிய ஆபத்தான கருப்பு படை, பின்னணியில் NOPO. அமெரிக்காவிற்கு கசிந்த ரகசிய தகவல். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி NOPO எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதாகவும் படையின் பின்னணி குறித்தும் அமெரிக்காவிற்கு பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 28 போரை தொடங்கிய முதல் நாளிலேயே ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த அயதுல்லா அலி கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முஜ்தபா கமேனியின் தேர்வை இஸ்ரேல், அமெரிக்கா விரும்பாத நிலையில் அவரையும் கொல்ல இஸ்ரேல், அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்து கோமா நிலையில் உள்ளதாக பிரிட்டன் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுபற்றி அமெரிக்கா தரப்பில் முஜ்தபா கமேனி படுகாயத்துடன் உயிருடன் இருக்கலாம் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் முஜ்தபா கமேனி NOPO எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதோடு அதுதான் அமெரிக்காவிற்கு அந்த NOPO படையின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தவிர ஈரானில் இருக்கும் IRGC-யை விட ஆபத்தான படையான NOPO கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கருப்பு சீருடையுடன் வலம் வரும் படை உள்நாட்டில் அரசுக்கு எதிரான கலவரங்களை கட்டுப்படுத்தும் பணியையும் மேற்கொள்வார்கள் என்று தெரிய வந்துள்ளது. கடந்த 2021 ஆண்டிலேயே மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக நோபோ படையை அமெரிக்கா தடை செய்திருந்த நிலையில் தற்போது ஈரான் உச்ச தலைவரின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது முஜ்தபா கமேனி இந்த நோபோ படையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இறுதியான தமிழகத்தின் தேர்தல் திகதி, வெளியான அறிவிப்பு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அதற்கமைய தமிழகத்திற்கு வரும் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக 235 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மே 4 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களிலும் சட்டசபை பொது தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் தற்போதைய 16வது சட்டசபையின் பதவிக்காலம் மே 10 முடிவடைகிறது. புதுச்சேரி சட்டசபையின் பதவிக்காலம் ஜூன் 15 மேற்கு வங்காள மாநில சட்டசபையின் பதவிக்காலம் அசாம் மாநில சட்டசபை மே 20 கேரள சட்டசபை மே 23 நிறைவு பெறுகிறது. இதற்கமைய 5 மாநிலங்களிலும்
சட்டசபை தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து பணிகளும் முடிந்துள்ளதால் தேர்தல் திகதி குறித்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. ஈரானின் அறிவிப்பால் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம், குறிவைக்கப்பட்ட அமெரிக்க வங்கிகள். வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்க வங்கி கிளைகள் மீதான தாக்குதல்களை மேலும் விரிவுபடுத்தப் போவதாக ஈரான் புரட்சிகர ராணுவ பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்தும் ஈரானின் வங்கி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய வங்கி கட்டடங்களுக்கு அருகில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் வங்கி செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வங்கி கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்நிலையில் மீண்டும் வங்கி செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தால் வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க வங்கி கிளைகளும் ஈரானின் சட்டப்பூர்வமான இலக்குகளாக மாறும் என ஈரான் புரட்சிகர ராணுவ பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய செபா வங்கி கட்டடம் மற்றும் மற்றொரு வங்கி கட்டடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல ஊழியர்கள் உயிரிழந்ததுடன் வங்கி நடவடிக்கைகள் பல மணி நேரம் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செங்கடலை இலக்கு வைக்கும் ஹவுதிகள். ஹார்முஸை தொடர்ந்து மூடப்படும் மற்றொரு நீரிணை கேள்விக்குறியாகும் உலக வர்த்தகம். செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையான ஃபாஃபெல் மண்டேப் நீரிணை வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியுள்ளது. அந்த வழியாக செல்ல முயலும் எந்த ஒரு கப்பலும் அளிக்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் தேவைக்கான ஏற்றுமதி பாதையாக வளைகுடா நாடுகளை இந்த பாதையை உலகத்துடன் இணைத்து வந்தது. எனவே எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி ஹார்முஸ் நீரிணை மூடலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் களமிறங்கியுள்ளனர். செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையான ஃபாஃபெல் மண்டேப் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானின் அடுத்த இலக்கு நெதன்யாகுவை குறிவைத்து விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நிச்சயம் கொல்லாமல் விடமாட்டோம் என ஈரான் ராணுவம் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குழந்தைகள், சிறுவர்களை நெதன்யாகு கொலை செய்து வரும் நிலையில் முழு பலத்துடன் தாக்குதல் வேட்டை தொடரும் என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்தில் தாக்குதலில் காயமடைந்து கொல்லப்பட்டு விட்டதாக சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் வெளியாகி மத்திய கிழக்கு பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு குறித்து பரப்பப்படும் தகவலை இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறித்து ஏஐ வீடியோ பரப்பப்படுவதாகவும் அவர் நல்ல உடல் நலனுடன் இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் சவுதியில் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல். சவுதி தலைநகர் ரியாத் அருகே உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த விமானப்படை தளம் பல அமெரிக்க போர் விமானங்களுக்கு தாயகமாக உள்ளது. ரியாத் மற்றும் கிழக்கு மாகாண பிராந்தியங்களில் குறைந்தது 10 ட்ரோன்களை இடைமறித்துள்ளதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் இந்த தளத்தின் மீதான ஏவுகணை தாக்குதல் ஒரு சால்வோ ஏவுகணை தாக்குதல் என்று கூறியுள்ளது. ஒரு சால்வோ ஏவுகணை தாக்குதல் என்பது ஒரு இலக்கு அல்லது ஒரே பகுதியில் பல ஏவுகணைகளை ஏவுவதாகும். ஈரானும் ரஷ்யாவும் இந்த முறையை பரவலாக பயன்படுத்தும் நாடுகள் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய உளவு வலையமைப்பு ஈரானில் அம்பலம், 20 பேர் அதிரடி கைது. இஸ்ரேலிய உளவுத்துறையுடன் இணைந்து உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் 20 பேரை ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு அஜர்பைஜான் மாகாணத்தின் நிர்வாக மையமான உருமியா நகரில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கூலிப்படையினரின் பல வலையமைப்புகளை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து முறியடித்துள்ளதாக மாகாண வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர்கள் ராணுவம், காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு தொடர்பான இடங்கள் குறித்த தகவல்களை வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் சியோனிச எதிரியுடன் ஒத்துழைத்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில்
20 சந்தேக நபர்களும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தற்காப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கைபேசிகளுக்கு முன்னெச்சரிக்கை செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அறைகளுக்கு செல்லுமாறும் மறு அறிவித்தல் வரும் வரை அங்கேயே இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெதன்யாகு கொல்லப்பட்டாரா? வெளியான காணொலியால் வெடித்த சர்ச்சை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அண்மையில் வெளியிட்ட காணொலியொன்றில் அவரது வலது கையில் 6 விரல்கள் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளமை சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 13 அன்று ஈரான் மீதான போர் குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் காணொலியொன்றை பதிவிட்டுள்ளார். குறித்த காணொலியை அவதானித்த பயனர்கள் அவர் கையை அசைக்கும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் 6 விரல்கள் தெரிவதாக சுட்டிக்காட்டினர். இதனைத் தொடர்ந்து நெதன்யாகு ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டதாகவும் தற்போது வெளியாகும் காட்சிகள் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி காணொலிகள் எனவும் தெரிவித்து வருகின்றனர். அத்தோடு இதனை சுட்டிக்காட்டி #Where is Bibi என்ற ஹேஷ்டேக் உலகளவில் ட்ரெண்டாக தொடங்கியுள்ளது. இந்த வதந்திகள் குறித்து எக்ஸ் தளத்தில் க்ரோக் ஏஐ விளக்கம் அளிக்கையில் நெதன்யாகு அந்த காணொலியில் 5 விரல்களை மட்டுமே கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளது. அதோடு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட கோணம் மற்றும் கையின் வேகமான அசைவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மாய தோற்றமே இதுவென்று தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக இத்தகைய மாற்றங்கள் காணொலி பதிவாக்கத்தின் போது நிகழ வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட போதிலும் சமூக வலைதளங்களில் பரவும் இந்த தீவிரமான சந்தேகங்கள் குறித்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.